கிறிஸ்துவின் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் இருக்கிற சூழ்நிலைகளிலேயே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் மதுரை பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக இந்த இணைய வழி ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சிறப்பான வாய்ப்பை நாம் இந்த நாளிலும் பயபக்தியோடு பயன்படுத்திக் கொள்வோம். பாடல்கள் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற அதே வேளையிலே நம்முடைய உள்ளத்தையும் புதுப்பிக்கின்றனவாக அமையும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளிலே நாம் முன்னோக்கி செல்வதற்குரிய புது பலனையும் புது சத்துவத்தையும் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த நம்பிக்கையோடு கூட இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த மாதத்தின் இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து அமர்ந்து உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் வழிபட முடியாத நிலை இருக்கிற இந்த வேளையிலே நாங்கள் இருக்கிற இடங்களிலேயே இருந்து உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு இந்த இணைய வழி ஆராதனையிலே ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறீர். உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நாங்கள் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள கிருபைதாரும். எங்களுடைய ஆராதனையை ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே நீர் எங்களுக்கு கொடுக்க விரும்புகிற உம்முடைய சத்தியத்தை இந்த நாளிலே நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன்தாரும். உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் இந்த ஆராதனையை நடத்தவும் இந்த ஆராதனையிலே பயன் பெறவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்வோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 356ஆம் பாமாலை பாடுவோம். பாமாலை 356 களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே. களி கூறுவோம், கர்த்தர் நம் பட்சமே, தம் இரத்தத்தால் நம்மை மீட்டார். அவர் நமக்கு யாவிலும் எல்லாமே, எப்பாவம் பயம் நீக்குவார். கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம், யார் நிற்க வல்லோர், யார் 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 நிற்க வல்லோர், யார் வல்லோர். திறனடைவோம், தீமை மேற்கொள்வோம், கர்த்தாவின் வல்ல கரத்தால் உம்மை பக்தியாய் நாடோறும் ஜீவிப்போம். அவரே திடனாக யார். கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் சகாயம், யார் நிற்க வல்லோர், யார் 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 நிற்க வல்லோர், யார் வல்லோர். வாக்கை நம்புவோம், உறுதி மொழியாய், கிறிஸ்துவெல்லாம் ஆமை நின்றே. பூமி ஒழிந்தும் என்றும் உறுதியாய், நிலைக்கும் இது மெய்யே. கர்த்தர் நம் பட்சம், கர்த்தர் நம்மோடு, கர்த்தர் சகாயம், யார் நிற்க வல்லோர், யார் 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 நிற்க வல்லோர், யார் வல்லோர். நிலைத்திருப்போம் கர்த்தரின் கட்டிலில், அதால் நித்திய ஜீவன் உண்டாம். மற்றும் ஏழி தம் வல்ல கரத்தில் வைத்தென்றும் பாதுகாப்பாரா. கர்த்தர்
தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய் அவர் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினால் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்ட நிலையிலே பொதுவான பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தன்னை போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு வழிகளை போனோம். எங்களுடைய திணிவசனைகளுக்கு விருப்பங்களுக்கு வருஷ கற்பனைகளுக்கு விரோதமாக குற்றம் செய்தோம். செய்யத்தகைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிறவர்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்தாவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க கொள்ளாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் இன்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று 92ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 92.
கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் பத்தநரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் ஞானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது சேவைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கி உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றைக்கும் உன்னதமானவராயிருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளரும். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அப்படியே நின்ற நிலையிலே நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். மரணத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர புத்திரனும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 9ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். ஆண்டவரே, உம்மாலே என்று உண்மையானதொன்றையும் செய்ய திராணியற்றவர்களாகிய நாங்கள் உமது சித்தத்தின்படி நடக்க உம்மாலே திராணியுள்ளவர்களாகும்படி செம்மையானவைகளை எப்பொழுதும் சிந்திக்கவும் செய்யவும் தக்க மனதை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். பெருவாரி விஷவியாதிகள் நடமாடும் காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை இரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனே,
இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் மகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாய் இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்களை தீர்ச்சர்மார் மேலும் குருமார் மேலும் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர் மேல் ஓயாமல் பெய்ய செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தர் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியம் தருகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆமென். எல்லா மனுஷரையும் சிருஷ்டித்தவரும் காப்பாற்றுகிறவருமாயிருக்கிற பராபரனே, எவ்வகையும் எந்த நிலைமையும் உள்ள மனுஷர்களுக்காக நாங்கள் தாழ்மையாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சகல தேசத்தாருக்கும் உமது ரட்சணியத்தையும் சகல ஜாதியாருக்கும் உமது வழிகளையும் தெரியப்படுத்தியருளும். விசேஷமாக தேவரீர் பொதுவாய் இருக்கிற திருச்சபைக்கு நற்சீரை தந்து தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற யாவரும் சத்திய மார்க்கத்திலே நடக்கவும் ஆவியின் ஒருமையிலும் சமாதான கட்டிலும் நீதி உள்ள நடக்கையிலும் நிலைத்து விசுவாசத்தை பற்றி கொண்டே இருக்கவும் அந்த சபையை உடைய நல்ல ஆவியினாலே நடத்தியுள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். கடைசியாக மனதையும் சரீரத்தையும் ஆஸ்தியையும் பற்றிய விதமான துன்பங்களும் அடைந்து வருத்தப்படுகிற யாவரையும் பிதாவே உமது தயவுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுடைய அவசரங்களுக்கு தக்கதாக தேவரீர் ஆறுதலையும் சகாயத்தையும் அருளி செய்து உபத்திரவப்படுகையில் அவர்கள் பொறுமையாயிருக்கவும் அவர்கள் துன்பங்கள் எல்லாம் இன்பமாய் முடியவும் கட்டளையிட்டருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். தயவு செய்து உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் உடைய பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் தொடங்கி. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள் என்பதே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மதுரை பரவியில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆன்லைன் ஆராதனையிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் எங்களுடைய திருச்சபையின் சார்பாக திரும்பவுமாக நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எங்களுடைய திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, அநேக நம்முடைய தமிழகத்தின் பல இடங்களிலும் இந்தியாவின் பல பாகங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு அதிக மகிழ்ச்சி தருகின்ற ஒரு நிகழ்ச்சி.
அன்பானவர்களே, மார்ச் மாதம் 22ஆம் தேதி லாக்டவுன் ஆரம்பித்த போது ஆரம்பமான இந்த ஆராதனை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடைபெற்று ஆன்லைன் வழியாக நடைபெற்று வருகிறதை நீங்கள் அறிவீர்கள். இதிலே பலர் தொடர்ச்சியாக பங்கு கொண்டு வருகிறீர்கள். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை காட்டிலும் வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே அதிகமான ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் பார்த்து பயனடைகிறீர்கள். சமீப காலமாக ஆரம்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அதிக பேர் பங்கு கொண்டீர்கள். ஆனால் இப்போது சமீப காலங்களாக வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே அதிகம் பேர் பங்கு கொள்கிறீர்கள். இன்றைய காலை நிலவரப்படி கடந்த வெள்ளிக்கிழமை ஆராதனை, அதாவது மிக குறைந்த காலத்திலேயே 90 பேர் பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஒரு வார இடைவெளியிலும் 75 பார்வையாளர்கள் மட்டுமே அதிலே கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது குறைந்தது ஒரு 2 பேரை நாம் சேர்த்துக் கொள்ளலாம். 180 பேர் வரைக்கும் இதை பார்த்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே இது ஒரு பெருத்த ஆசீர்வாதம் என்று நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஆலயத்திற்கு. ஏனென்றால் மதுரையிலே ஒரு சிறிய ஆலயம், 30 குடும்பங்கள் மட்டுமே அங்கத்தினர்களாக உள்ள ஒரு ஆலயம். ஆனால் ஆண்டவர் இந்த லாக்டவுன்ல இந்த ஆலயத்தை அநேகருக்கு பயன்படுகின்ற விதத்திலே எடுத்து உபயோகித்துக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு வியூஸ் தொடர்ந்து இருக்கிறது என்பது, அதாவது இந்த 80-85க்கு கீழே குறையவே இல்லை. சில வாரங்கள் 150 வரைக்கும் கூட சென்றிருக்கின்றன. இதெல்லாம் பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நடைபெறுகின்ற இந்த ஆராதனையை லைவ்ல அநேகர் பார்க்குறீங்க. அது தவிர பலர் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இதை தொடர்ந்து பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக இந்த ஆராதனைகளின் வழியாக பயன் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. இல்லையானால் எவ்வளவோ ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை பார்வையாளர்கள் குறைவதற்கு நான் காரணம் என்று நினைப்பது எது தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை நிறைய ஆராதனை இருக்கு. அவரவர் ஆலயங்கள் ஆராதனை இருக்குது. அதற்கு பிறகு வேறு நிறைய ஆராதனைகள் இருக்கின்றன. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம கிட்ட இன்டர்நெட் வசதி இருக்காது. அதாவது நம்முடைய அந்த பயன்படுகின்ற ஜிபி மேக்சிமம் 1 GB எல்லாத்தையும் இருக்குது. ஆக இத்தனை ஆராதனைகளை தான் பார்க்க முடியும். விரைவிலே அது குறைந்து விடும். இது போக மற்ற நம்முடைய தேவைகளுக்கும் அதை பயன்படுத்த வேண்டும். ஆகையினால ஞாயிற்றுக்கிழமைகளிலே பார்வையாளர்கள் கொஞ்சம் குறைவது இயல்பு. ஆனா இவ்வளவு பேர் தொடர்ச்சியாய் பார்க்கிறீர்கள் என்பது, இவ்வளவு பேர் ஆண்டவருடைய கிருபையினாலே நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். 90 என்பது வெறும் 90 கிடையாது, கூடுதல். ஏன்னா சில வீடுகளிலே டிவியில இணைத்து 4 பேர் 5 பேர் உட்கார்ந்து பார்க்கிறார்கள். அவ்விதமாக பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை நிறைய இருக்கு. ஆக குறைந்தது ஒரு 200 பேராவது நம் கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளவு பேர் தொடர்ந்து பார்க்கிறார். அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். அப்படியானால் இந்த தூய இம்மானுவேல் ஆலயத்தை ஆண்டவர் இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உயர்த்தி இருக்கிறார். இதை குறித்து என் அன்பான திருச்சபை மக்களே, நாம் அதிகமாக பெருமைப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த லாக்டவுனில் நிறைய மக்களுடைய எண்ணம் எப்படி மாறிடுச்சு தெரியுமா? ஆலய ஆராதனைகள் மறந்து போன ஒரு நிலை தான். ஏன்னா சமீபத்தில் ஒரு பெரிய ஆலயத்தில், ஒரு கிராமத்தில் ஆராதனை ஆரம்பமானதான் நேற்றைய தினத்தில். சாதாரணமா ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூட்டம் நிரம்பி வழியும். அந்த சுற்று வட்டாரம் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள், மிக அதிகமான எண்ணிக்கை உடையவர்கள், அதிகமான மெம்பர்ஸ் அந்த சர்ச்சில் உண்டு. நேற்றைய தின ஆராதனையில அவங்க தயக்கத்தோடு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பேர் வந்தா இடைவெளி விட்டு உட்கார வைக்கலாமா? ஆனா ஆலயம் கூட நிரம்பலையா? இடைவெளி விட்டு உட்கார வைத்து கூட ஆலயம் நிரம்பலையா? அவங்க 2 ஆராதனைகளுக்கு திட்டமிட்டார்களாம், நடக்கலையா? இதை யோசிக்கும் போது என்னுடைய மனதில் ஒரு எண்ணம் வருகிறது. மக்கள் இன்றைக்கு 5 மாத இடைவெளி என்று வந்த உடனே ஆலயத்திற்கு செல்வதை மறந்து போனார்களோ என்ற ஒரு சந்தேகம் எனக்கு வருகிறது. உண்மையில் அது இல்லை, ஆனா வருகிறது அப்படி ஒரு சந்தேகம். ஆனா நம்ம திருச்சபை மக்கள் ஒவ்வொரு அறிவிப்பும் வரும்போது, ஐயா நம்ம ஆலயம் எப்ப திறக்கிறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களை அதுக்குள்ள கொண்டு வரல. திறந்தா நம்முடைய ஆலயம் நிரம்பி வழியும் 2 ஆராதனைகள் வைக்க வேண்டும். ஆனா இன்றைக்கு சில இடங்கள்ல அப்படி ஆகி போச்சு. முழு கிறிஸ்தவ கிராமம். இப்படி ஒரு நிலையை
பார்க்கும்போது ஒருவேளை கிறிஸ்தவர்கள் சலித்து போனார்கள் என்று நினைப்பதா, அல்லது கிறிஸ்தவர்களுக்கு ஆலயத்தின் மேல் வாஞ்சிய போயிடுச்சு, இப்படி ஆன்லைன்லயே நம்ம எவ்வளவு வருது இல்லையா, எதையாவது பார்த்து விட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு நினைக்கிறார்களோ, எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. ஆனால் ஒன்று, ஒரு ஆழமான பாதிப்புக்குள்ளாக நம்முடைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக எல்லா மக்களும் இருக்கிறாங்க, அதிலும் சிறப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஆழமான பாதிப்புக்குள்ள இருக்கிறாங்க. என்ன பாதிப்பு? பலரிடத்தில் இருக்கிற ஒரு பாதிப்பு என்னன்னா, ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் என்னை பார்க்கவில்லை. காரணம் என்ன? உங்களுடைய பொருளாதார நிலை, உங்களுடைய சரீர பிரகாரமான பிரச்சனை, எதிர்காலத்தை பற்றிய ஒரு வெறுமையான நிலை என்று நீங்கள் உணர்கின்ற ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் சேர்ந்து ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு உங்களை தள்ளிவிட்டது. என் வாழ்க்கையில அநேக பிரச்சனைகள் இருக்கின்றன, அநேக போராட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் எப்படி என்னை நடத்துவாரோ என்ற ஒரு ஐயம் அநேகருக்கு எழும்பி இருக்கிறது. உண்மை. என் அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவருடைய அடியவர்களாக, ஆண்டவருடைய கைக்குள்ள இருக்கிற ஆண்டவரால் மீட்பு பெற்ற விசுவாசி என்ற நிலையில வாழுகின்ற நமக்கு வேத வசனங்களின் அடிப்படையிலே ஆண்டவர் திரும்ப திரும்ப தைரியங்களையும் நம்பிக்கைகளையும் கொடுத்து வருகிறார். அந்த நம்பிக்கைகளை பெற்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் முன்னோக்கி போக வேண்டும். மிக குறைவாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை வச்சிருக்கிறீங்களோ அதை வைத்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவை கட்டளையிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி படைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மறந்துடாதீங்க. உங்க கண்ணீர்களும் உங்கள் கவலைகளும் உங்களை கண்ணை மறைக்கும் போது ஆண்டவருடைய அந்த சர்வ சக்தியை நீங்கள் குறைத்து எடை போட்டு விடாதீர்கள். உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சமும் ஆண்டவருடைய கரத்திலே உங்களுக்கு நிறைவை கொண்டு வரும். உங்ககிட்ட எல்லாமே நிறைவாய் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் தொடர்ந்து முன்னேற்றமாய் நடத்தி கொண்டு போவார் என்று நினைக்க வேண்டாம். உங்ககிட்ட இருக்கிற குறைவும், நீங்க உங்ககிட்ட ரொம்ப கொஞ்சம் தான் இருக்குதோ, அந்த கொஞ்சமும் உங்கள் வாழ்விலே நிறைவை கொண்டு வரும். சோர்ந்து போகாதீர்கள். எல்லாமே போயிடுச்சுங்க, நிறைய வச்சிருந்தேன் ஆனா எல்லாம் போய்விட்டது. ஒருவேளை இந்த லாக்டவுன் ஆரம்பிச்ச சமயத்துல என் கையில ஒரு போதுமான நிதி இருந்தது, ஆனால் இந்த 5 மாதங்களிலே எல்லாம் போயிடுச்சுன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இப்போ உங்க கையில இருக்கிற அந்த கொஞ்சம் உங்கள் வாழ்வை நிறைவாக்க ஆண்டவருக்கு போதும். நிறைய வச்சுதான் உங்களை நடத்துவார் இல்ல, ஒண்ணுமே இல்ல, மிக குறைவாகத்தான் என் கையில் இருக்கிறது என்றாலும் அதை வைத்து உங்களை திருப்தியாக்கி உங்கள் வாழ்வை நிறைவாக்கி உங்கள் வாழ்விலே இன்னும் மீதி எடுக்கும்படியாக ஆண்டவரால் செய்ய முடியும். இதைத்தான் இன்றைக்கு நாம் வேத பாடமாக வாசித்த நமக்கு நன்றாய் தெரிந்த இந்த பகுதியிலே நாம் புரிந்து கொள்கிறோம். 5 அப்பம் 2 மீனை வைத்து அப்பம் சாப்பிட்ட புருஷர் மட்டும் ஏறக்குறைய 5000 பேர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த கூட்டத்திலே எத்தனை இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்திருப்பார்கள்? புருஷர் மாத்திரம் 5000 பேர். அப்படியானால் பெண்கள், குழந்தைகள் இவர்கள் எல்லாம் சேர்த்தமானால் இன்னும் ஆயிரங்கள் கூடியிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவ்வளவு பேருக்கும் உணவு கொடுத்து அவ்வளவு பேரும் திருப்தியாய் சாப்பிட்டு மீதி 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்று வாசித்தோமே. உங்களுக்கு அது நன்றாய் தெரியுமே. இந்த சம்பவத்திலே ஆண்டவருடைய கரத்திலே பயன்பட்டது எவ்வளவு? வெறும் 5 அப்பமும் 2 மீன் துண்டு. இவ்வளவுதானே? இதை வைத்துத்தானே ஆண்டவர் அந்த பெரும் நிறைவை கட்டளையிட்டார். என் அன்பான தெய்வ மக்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வெறும் 5 அப்பம் 2 மீன் மட்டும்தான் இருக்குது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க திருமணம் செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம். இன்றைக்கு தங்கத்தின் விலையை கண்டா தலை சுத்துது இல்லையா? கொத்து கொத்தா ஏறிட்டு போகுது. எப்படி நடத்துவேன்? என் கையில காசு இல்ல. என் ஆண்டவருக்கு தெரியும் உங்க கையில வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குதுன்னு. அதை வைத்து திருப்தியாக்க அவராலே கூடும். தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீர்கள்.
எதிர்காலத்தை ஆண்டவருடைய கையில விட்டு கொடுத்துருங்க. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நீங்க பார்க்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. நீங்க பார்க்கணும்னு முயற்சி பண்ணனீங்கன்னா எல்லாம் தாறுமாறாய் போய்விடும். நம்ம பார்வை கொஞ்சம் தூரம் தாங்க தெரியும். நாளைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு ராத்திரி என்ன நடக்கும்னு நமக்கு தெரியுமா? நம்ம பார்வை எவ்வளவுதான், நடந்துகிட்டு இருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியுமே ஒழிய இன்று மாலை, இன்று மதியம், இன்று இரவு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாதே. அப்படிப்பட்ட குறுகிய ஞானத்தை வச்சுட்டு நம்ம என்ன கோட்டை கட்டுகிறோம்? நம்மளே வாழ்ந்து எல்லாத்தையும் சாதிச்சு நம்ம தான் எல்லாத்தையும் எழுப்பி நிறுத்துவது போல இன்றைக்கு செய்வதின் விளைவு தாறுமாறுகள். ஆனா உங்ககிட்ட இருக்கிறத அவர் கையில கொடுங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை அப்படியே அவர் கையில கொடுங்க. நிறைவை கட்டளையிட அவரால் மட்டுமே முடியும். இந்த உண்மை இந்த சம்பவத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. நண்பான தெய்வ மக்களே, ஒருவேளை அடிக்கடி கேள்விப்பட்ட, அடிக்கடி சொல்லி மகிழ்ந்த ஒரு சம்பவம் என்பதினாலோ என்னவோ இந்த சம்பவம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பல ஆழமான உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை நாம் பார்த்து நிறைவு செய்ய முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஆகையினாலே இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் இது தொடரும். ஆகையினாலே இன்றைக்கு அதனுடைய ஒரு பகுதியைத்தான் நாம் பார்ப்பதற்கு நம்முடைய நேரம் துளைக்கும். நேரடியாய் பேசுவது வேறு, இணைய வழியிலே பேசுவது வேறு. என்றால் இணைய வழியிலே நேரம் ரொம்ப முக்கியம். நேரம் அதிகமாகும் போது உங்களுடைய கரத்தில் இருக்கிற உங்களுடைய இன்டர்நெட் வசதி குறையும், அந்த ஜிபி குறையும், அது உங்களுக்கு சிரமம். ஆகையினால அதையெல்லாம் புரிந்தவனாக ஆராதனையை நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். அதனாலதான் ஒருவேளை நம்முடைய வியூ ஸ்டாண்டர்டா அப்படி இருந்து நான் நினைக்கிறேன். அதுல இருந்து நான் மாற மாட்டேன். செய்திகளை நம்ம அடுத்த வாரம் தொடர்ச்சியாக கொண்டு போவோம். நம்ம அடுத்த வாரம் அதை நீங்க தொடர்ந்து வாங்க. ஆக இன்றைக்கு என்ன படிக்க போகிறோம் அதை மட்டும் இன்னைக்கு நம்ம படிச்சு இந்த ஒரு வாரத்துல அதை நம்ம பயிற்சிக்கு கொண்டு வருவோம். ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பல தடுமாற்றங்களுக்கு ஊடாய் போகும்போது நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணுங்கிறத இந்த வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பகுதி வெறும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார் என்ற நிலையில மட்டும் பார்க்காதீங்க. அவர் செய்த அற்புதங்கள் ஒவ்வொன்றும் ஒரு பாடத்தை நமக்கு படித்துக் கொடுக்கின்றன. ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர். அவர் தெய்வகுமாரன், அவர் தெய்வம். அந்த தேவன் அற்புதம் செய்தார் என்பது பெருசு இல்ல, அந்த அற்புதத்திலே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்பது பெரிய. ஆண்டவர் அற்புதம் செய்வார், உங்கள் வாழ்விலும் அற்புதம் செய்வார், முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த அற்புதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது, என்னை எனக்கு என்ன காட்டுகிறது? வேத வசனம் ஒரு கண்ணாடி இல்லையா? என் முகத்தை எனக்கு காட்டுகிற கண்ணாடி இல்லையா? என் முகத்திலே நான் திருத்தம் செய்ய வேண்டிய காரியங்களை திருத்தம் செய்வதற்கு எனக்கு முன்னால் நிற்கிற, என் வாழ்வை பிரதிபலிக்கிற கண்ணாடி இல்லையா? இந்த கண்ணாடி ஆகிய திருமறை இதுக்கு முன்னால நிற்கிற எனக்கு என்ன திருத்தங்களை சொல்லிக் கொடுக்கிறது? நான் பாட்டு ஓடிட்டு இருக்கிறேன். ஏன்னா உலகம் சொன்னதுதான் நம்முடைய அறிவிலையும் நம்முடைய காதலையும் இருக்குது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, உலகம் சொன்னது. உலகம் சொல்லுகின்ற காரியங்கள் அவரவருடைய ஞானத்தின் அடிப்படையிலே வருகின்ற காரியங்கள். ஆனால் திருமறை சொல்லுகின்ற காரியம்தான் தெய்வ ஞானத்தில் இருந்து நமக்கு வெளிச்சம் தருகின்ற காரியங்கள். மற்றவங்களுடைய அனுபவங்களை கேட்டுக்கோங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனா அதுதான் வழி என்று நினைக்காதீங்க. வழி இதுதான் வழி. அந்த அனுபவங்கள் நம்மை ஒருவேளை சில நேரங்களில் உற்சாகப்படுத்துவதற்காக, சில நேரங்களில் நம்முடைய விசுவாசத்தை தைரியப்படுத்துவதற்காக அமையும். ஆனால் வழி அது அல்ல, வழி இது. அத்தகைய வழிகளுக்குள்ளே போவோமானால் தவறி விடுவோம். ஆனால் வழி இது என்று நாம் பிடித்துக் கொள்வோமானால் நம்மை திருத்திக் கொள்வோம். அப்படி நம்மை திருத்துகின்ற கண்ணாடியாகிய இந்த திருமறை இந்த சம்பவத்திலே நமக்கு என்ன திருத்தங்களை கொடுக்கிறது என்பதை இன்றைக்கு படிக்க போகிறோம். ஆண்டவர் சித்தமானால் தொடர்ச்சி அடுத்த வாரம் படிக்க போகிறோம். ஆக அன்பான தெய்வ மக்களே, இந்த சம்பவம் 5 அப்பம் 2 மீன்களை வைத்து ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து 5000 புருஷர்களுக்கு அதிகமானவர்களுக்கு உணவு கொடுத்து மீதி 12 கூடைகள் நிறைய எடுத்த இந்த சம்பவம் ஒரு பெரிய நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் பாடத்தை, அதாவது நம்ம எங்க நிக்கிறோங்கிறதையும் எங்க நிற்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சம்பவத்தை நாம் எடுப்போம். இந்த சம்பவத்திலே 3 விதமான மக்களை நான் பிரிக்க விரும்புகிறேன். ஒன்று,
இயேசுவானவருடைய போதனையை கேட்பதற்கு கூடி வந்து இயேசுவானவருடைய போதனையிலே மெய் மறந்து நின்ற கூட்டம். வனாந்திரமான இடம், வெகு நேரமாகிவிட்டது. ஆண்டவர் அவர்களுக்கு போதனை செய்ய தொடங்கினார். அவருடைய போதனையை அவர்கள் கேட்க ஆரம்பித்து நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கூட்டம் இயேசுவானவருடைய போதனையில மெய் மறந்து உட்கார்ந்திருக்கிறது. உணவு உண்ண வேண்டும் என்பதையும் மறந்து போய் ஒரு பெரிய மக்கள் கூட்டம், 5000க்கு அதிகமான மக்கள் கொண்ட ஒரு பேட்ச். அதை நம்ம ஒரு குழுவாய் வைப்போம். இன்னொரு குழு இயேசுவானவருடைய 12 சீடர்கள், இயேசுவானவருடைய சீஷர்கள். இன்னொரு பக்கம் ஒரு தனிநபர், இயேசு கிறிஸ்து. ஆக 3 பிரிவாக இந்த மக்களை பிரிக்கலாம். ஒன்னு இயேசு கிறிஸ்து. நல்லா நீங்க மனதில் பதித்துக் கொள்ள, அதுதான் நான் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம், சீஷர்கள் ஒரு பக்கம், மிக பெரும் திரளான மக்கள் கூட்டம். இப்போ இந்த மக்கள் கூட்டம் மெய்மறந்து இயேசுவின் போதனைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா இன்னொருத்தர் அவர்களுக்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. என்ன பிரச்சனை? பெருங்கூட்ட மக்கள் இருக்கிறார்கள், நேரம் அதிகம், வனாந்தரமான இடம், இவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். 200 பணத்துக்கு வாங்கினாலும் இவங்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியாது. ஒரு பெரும் தேவை. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பிரச்சனை தெரியாதா? தெரியும். மக்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாதா? தெரியும். இப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையை முன்னால கொண்டு வந்து நிறுத்துறது சீஷர்கள். இயேசு கிறிஸ்து மனதுருகின்னு சொல்லும்போது, மனதுருகி அவர்களோடு பேசுகிறார் என்று சொல்லும்போது, அந்த மனதுருக்கம் நிறைந்த ஆண்டவருக்கு இந்த ஜனத்துக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று தெரியாதா? நன்றாய் தெரியும். அதே வேளையில அந்த கூட்டம் கூட விட்டுருங்க, சரி இயேசுவானவருடைய போதனை எனக்கு நிறைய கிடைச்சிருச்சு, போதும், என் உணவை பற்றி நான் கவலைப்படல, போறேன், இருந்து விடலாம். ஏன் ஒரு சிலர் சாப்பாடில் ஏன் முறுமுறுக்கலாம், ஆனா பெரும்பாலானவர்கள் போதனை கேட்க. இன்னைக்கு நம்ம சூழ்நிலை அப்படித்தானே, நல்லா இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு உட்கார்ந்துருப்போம். இப்படி ஒரு நிலையிலான மக்கள் ஒரு பக்கத்துல, சீஷர்கள் ஒரு பெரிய பூதாகரமான பிரச்சனை தங்களுக்கு முன்னால் இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதே பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே இருக்கிறார். என் அன்பான தெய்வ மக்களை, இன்னைக்கு வாழ்க்கையில இதே போல ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம். நமக்கு முன்னால ஒரு பூதாகரமான பிரச்சனையாக நம்முடைய எதிர்காலம், நம்முடைய தேவைகள் எங்கு இருக்கிறது? அது நம்ம கிட்ட இருக்கிற குறைந்த பணத்தை வைத்து சந்திக்க முடியாத ஒரு பிரச்சனையாக கூட இருக்கலாம். இப்ப சீசருடைய பிரச்சனை தானே. இயேசுநாதர் அவர் பாட்டுக்கு பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. பாடம் நடத்திட்டு இருக்கிறது இந்த இயேசுநாதருடைய போதகத்தை ஒரு பெரும் கூட்டம் அவங்க பாட்டு கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க கையில கொஞ்சம் தான் பணம் இருக்குது, இந்த பணத்தை வச்சு அப்ப வாங்கினாலும் எது எங்க போய் வாங்குறது? இப்படி பல பிரச்சனைகள். நீங்க அப்படி நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் சீசர்களை போல. இப்போ அந்த 3 கூட்டத்துல அந்த மக்கள் கூட்டத்தை ஒதுக்கி வச்சிருவோம். இப்ப பிரச்சனையை சந்திக்க வேண்டியது யாரு? இயேசுவும். இயேசு சும்மா எனக்கு தட்டி விட்டு போயிட மாட்டார் இல்லையா? அவரும் அந்த பிரச்சனையை சந்திக்கணும். அதே வேளையில சீசர்களும் அதை சந்திக்கணும். இவ்வளவு பெரிய கூட்டத்தை இயேசுநாதர் நம்பி வந்த இந்த கூட்டத்தை நிராதரவா விட்டு விட முடியாது. நல்ல எண்ணம். ஆனா இந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு எங்கள் வாழ்க்கையிலே ஆதாரம் இல்லையே என்ற ஆதங்கம். அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படித்தானங்க இருக்கு. ஐயோ, நான் இப்படி எல்லாம் வாழணும், அல்லது என்னுடைய அடிப்படை தேவைகள் இதையெல்லாம் சந்தித்து நான் முன்னோக்கி போகணும். ஆனா என் வாழ்க்கையில எனக்கு ஒண்ணுமே இல்லையே, என் கையில ரொம்ப குறைவா இருக்குது, 200 பணம் தான் வச்சிருக்கிறேன், அந்த 200 பணத்துக்கு நான் அப்பங்களை வாங்கினா என் வாழ்க்கை போதுமா? போதாதே என்று சீஷர்கள் அங்கலாய்த்தது போன்ற ஒரு அங்கலாய்ப்பின் நிலையிலே என் அன்பான தெய்வ மக்களே, இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் இருக்கிறோம். யாருகிட்ட இந்த அங்கலாய்ப்பை கொடுக்கிறோம் தெரியுமா? இந்த சீஷர்கள் யாருகிட்ட கொண்டு வந்து இந்த அங்கலாய்ப்பை வைத்தாங்களோ அவருக்கு ஏதோ அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி, அந்த இயேசுவானவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இது வனாந்தரமான இடம்னு தெரியாது, நேரம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு தெரியாது, என்னதோ ஒரு பாட்டு பேசிட்டே இருக்கிறாரு இப்படின்னு நினைச்சு நம்ம கிட்ட பணம் இல்ல, அது அவருக்கு தெரியாதா? எங்க போய் வாங்குறது தெரியாதா அவருக்கு? எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனாலும் இந்த சீஷர்கள்
அவருக்கு ஒண்ணுமே தெரியாதது போல வந்து அவர்கிட்ட புலம்புறாங்க இல்லையா? என் அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு நீங்க அப்படி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? உங்களை எனக்கு தெரியாதுங்க, ஆனா இன்னைக்கு கேட்க வச்சுட்டு இருக்கிறார் இல்லையா? அவருக்கு உங்களை தெரியும். அவருக்கு உங்களை தெரிஞ்சதுனாலதான் உங்களை பிடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ? என் அன்பான ஐயா, அம்மா, உங்களுடைய கரத்தில் ஆண்டவர் அழகான குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு எங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. நாங்க நிறைய வச்சிருந்தோம், ஆனா இன்னைக்கு எல்லாமே போயிடுச்சு. அங்கலாய்ப்பில் உட்கார்ந்து இருக்கிறீங்களோ? அங்கலாய்ப்பில் இன்னைக்கு உங்க ஜெபம் எல்லாம் மாறி இப்படி மாறிடுச்சோ? ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் இருக்குது, எங்க வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எங்க கையில பணம் இல்லை, நாங்க என்ன செய்வோம், எப்படி வாழ்வோம் என்ற தடுமாற்றமும் என்ற அங்கலாய்ப்பும் உங்ககிட்ட பெரும் அசைவா இருக்கிறதோ? உங்க விசுவாசத்துல முன்னோக்கி போக முடியாதபடிக்கு உங்க கையில இருக்கிற அந்த குறைவையே பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்கிறீங்களோ? அன்பானவர்களே, யார்கிட்ட சொல்றீங்க தெரியுமா? எல்லாம் தெரிந்தவர், உங்க மேல மனதுருக்கம் உள்ளவர், உங்களை நேசிக்கிறவர், உங்களை எப்படி அதுல இருந்து தூக்கி கொண்டு வரணும் என்று நன்றாய் அறிந்தவர்கிட்ட வந்துட்டு நீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க. ஏன்? இல்லாமை உங்கள் கண்களை மறைத்து வைத்திருக்கிறது. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையேங்கிறத தானே பாக்குறீங்க, என்கிட்ட கொஞ்சம் தானே இருக்குதுங்கிறத தானே பாக்குறீங்க. கொஞ்சத்தை வைத்து நிறைவை கட்டளையிடக்கூடிய ஆண்டவர் உங்க தலைவர்ங்கிறத மறந்துட்டீங்களே. அவர் உங்க இல்லத்தின் தலைவர். வீட்டுல மட்டும் எழுதி வச்சிருக்கிறீங்க இல்லையா? இயேசுவே என் வீட்டின் தலைவர். இயேசு அந்த வீட்டின் தலைவர் என்று இருக்கும்போது ஏன் நீங்க நான் தான் தலைவர் என்று நினைத்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதனாலதாங்க உங்களுக்கு பிரச்சனை. இந்த சீசர்கள் என்ன செஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா? ஆண்டவரே, அவர்கிட்ட வந்துட்டு அவருக்கு ஞானம் புகட்டுகின்ற இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்காம, ஆண்டவரே, வனாந்திரமான இடம், வெகு நேரமாகிவிட்டது, இவங்க சாப்பிட்றதுக்கு அப்பம் இல்லை, இவங்களுக்கு நமக்கு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினா பத்துமா, இந்த கேள்வியெல்லாம் அவர்கிட்ட கொண்டு வந்து வைக்காம, ஆண்டவரே, இவங்களுக்கு உணவு கொடுக்கணும், என்ன செய்யணும்னு மட்டும் கேட்டிருந்தால் போதும். இந்த சீசர்கள் அப்படி கேட்கல. இன்னைக்கு இதே நிலையில தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை. ஏன் இன்றைக்கு குழப்பம்? ஏன் இன்றைக்கு தடுமாற்றம்? ஏன் இன்றைக்கு நிற்க முடியல? கையில் இருக்கிற கொஞ்சம், இதை வைத்து நான் எப்படி என் வாழ்வை நடத்துவது? இந்த குறைவு எப்படி என் வாழ்வுக்கு போதும்? அன்பானவர்களே, உங்க ஞானத்துல திட்டம் போடாதீங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். உங்க ஞானத்துல திட்டம் போட்டீர்களானால் துக்கமும் வேதனையும் கண்ணீர்களும் உங்கள் கண்களை மறைக்கும். உங்ககிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குது, அது கூட இப்ப தெரியல அவங்களுக்கு. அதுக்கு பிறகுதான் அதை போய் பார்த்து கொண்டு வராங்க இல்லையா? வெறும் இவங்க கையில இருக்கிற 200 பணத்தை மட்டும் பார்த்து இந்த 200 பணத்தை வச்சு நான் என்ன செய்யறதுங்கிறது தான் அங்கலாய்ப்பா இருந்தது. நண்பான தெய்வ மக்களே, ஆண்டவர்கிட்ட நீங்க திட்டம் போடாதீங்க. நீங்க திட்டம் போட்டீங்கன்னா குழப்பம் தான். நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? இயேசுவானவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த பெரும் கூட்டம் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த 12 சீஷர்களும் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க தெரியுமா? ஒரு மீட்டிங் போட்டிருப்பாங்க. இவ்வளவுதான் பணம் இருக்குது, நேராச்சு. இந்த விடையெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? இந்த 12 பேரும் கூடி பேசுனதுனால வந்ததுங்க. ஒரு குடும்பம்னு வச்சுக்கிடுவோமே. இன்னைக்கு நீங்க குடும்பமா கூடி உட்கார்ந்து வெறும் அங்கலாய்ப்பையே பேசுகிறீர்கள் இல்லையா? ஒண்ணுமில்ல. அதனுடைய விளைவு என்ன? கணவன் மனைவி இப்படி அங்கலாய்ப்பையே பேசும்போது விளைவு என்ன? உங்க பிள்ளையும் நம்ம ஒண்ணுமில்லாத குடும்பத்துல இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு அதுவும் தவறாய் சில யோசனைகளை யோசிக்க ஆரம்பித்து விடும். விளைவு உங்க குடும்பத்துல தாறுமாறுகளை உண்டாக்கிவிடும். நீங்க கூடி கூடி புலம்புனீங்க அப்படின்னா உங்க பிரச்சனை தாங்க பெருசாகும். அதுக்கு தீர்வு உங்களால காண முடியுமா? முடியாது. எல்லாம் முடிச்சு குழப்பி, நான் நினைக்கிறேன் அவங்க அந்த பேச்சு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த பெரும் கூட்டம் ஆண்டவருடைய பேச்சை கேட்டு மெய்மறந்து உட்கார்ந்து இருக்குது. ஆனா இந்த 12 பேரும் இயேசுவானுடைய போதனையை கேட்காம, அதனாலதான் இவங்களுக்கு கடைசி வரைக்கும் விசுவாசம் வரல.
உயிர்த்தெழுந்ததை கூட நம்ப முடியல தெரியுமா? ஏன்னா இயேசுவானவருடைய போதனைகளை இவர்கள் கேட்கவில்லை. கேட்டிருந்தாங்கன்னா இந்த குழப்பம் வந்திருக்காது. இன்னைக்கு அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவருடைய வேதம் நம் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய வேதத்தின் போதனைகள் நமக்கு பல நிலைகளிலே கொடுக்கப்படுகிறது. வாரந்தோறும் பலருக்கு, அல்லது வாரத்துக்கு 2 முறை சிலருக்கு, இன்னும் எத்தனையோ டிவியில, பேஸ்புக்ல, யூடியூப்ல எத்தனையோ செய்திகளை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? எல்லாத்தையும் கேட்டு பலவற்றை வாங்கி உள்ள வச்சிருக்கிறோம். ஆனா எந்த அளவு அதை கவனித்திருக்கிறீர்கள் என்பது மிக முக்கியம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வேத சத்தியங்களை நீங்கள் சும்மா அப்படியே போற போக்குல கேட்டுட்டு, சில வீடுகளில் நான் கவனிச்சிருக்கிறேன், டிவி அது பாட்டுக்கு பாடிக்கிட்டு இருக்கோம், டிவியில் அது பாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரசங்கமோ ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கோம். ஆனா அவங்க செயல் என்னவா இருக்கு தெரியுமா? அதை கவனிக்க மாட்டாங்க. கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? நான் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டே கவனிக்கிறேன். நீங்க கத்திரிக்காய் வெட்டுவீங்களா? இங்க வர்ற கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீங்களா? நல்லா கவனிங்க. இங்க வார்த்தையை கேட்டீங்கன்னா கையை வெட்டிடுவீங்க. அப்போ உங்க கவனம் எங்க இருக்குது? இதை கவனிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்க உங்க வேலையில தான் கவனமா இருக்கிறீங்க. எவ்வளவு எண்ணெய் ஊற்றணும், எவ்வளவு கடுகு போடணும், இதுலதான் உங்க கவனம் இருக்கு. இதை போட்டேன்னா அதை போட்டேனான்னு நீங்க இங்க கவனிப்பீங்களா? உங்க காதுக்குள்ள விழுகிற டிவியில இருந்து வர சத்தத்தை கவனிப்பீங்களா? வீட்டுல மற்ற ஆளுங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்க கடமைக்கு ஒரு திருப்தி உங்களுக்கு என்னமோ பெருசா கேட்டுட்டு, தினந்தோறும் நான் டிவியில வர்றதை கேட்கிறேன். என்ன கேட்டீங்க? என்ன கேட்டீங்க? உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. உட்கார்ந்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்க கவனிச்சு எந்திரிச்சு போகும்போது எல்லாத்தையும் அங்கனுக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிட்டு போக கூடாது. சொல்லப்பட்ட வார்த்தைகளை என் ஆண்டவர் என் வாழ்க்கையில செயல்படுவதற்கு நான் அனுமதிக்கிறேன்னு சொல்லி நீங்க உங்களை ஆண்டவருக்கென்று அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய நீங்க அனுமதிக்க வேண்டும். அப்படி அந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ள, இயேசுநாதர் பேசுறாரு, நான் அந்த பக்கத்துல தான் நிக்கிறேன். இயேசுநாதர் பேசுறாரு, பெருங்கூட்டம் கேட்குது, நானும் அப்பப்ப காதுல கேட்கிறேன்னு இருந்தீங்கன்னா, வேத வசனம் எனக்கு போதிக்கப்படுகிறது, வேத வசனம் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, வேத வசனத்தை நான் அப்படியே காதுல கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், டிவியில ஓடிக்கிட்டு இருக்குது, அல்லது ஏதோ ஒரு சத்தத்துல ஓடிக்கிட்டு இருக்குது, பக்கத்துல யூடியூப்ல என்னுடைய மொபைல்ல ஓடிக்கிட்டு இருக்குது. இல்ல, அப்படி கேட்காதீங்க. அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி கேட்டால் சீசர்களுடைய நிலை தான் உங்க நிலை. இயேசுநாதர் பேசுறாரு, பேசிக்கிட்டு என் காதுல விழுகிறத நான் கேட்கிறேன். 2 பேரும் அங்க போய் இப்படி பேசுறாருப்பா, முடிக்க போறாருப்பா, அவர் டோன் இப்படி மாறிடுச்சுப்பா, என்னதான் அங்க நடந்திருக்கும்ல, நம்மள மாதிரி தானே அவங்க. இதனுடைய விளைவுதான் குழப்பம். இதனுடைய விளைவுதான் இயேசுநாதருக்கு பாடம் சொல்லி கொடுக்க வந்து விட்டார்கள். இதனுடைய விளைவுதான் இயேசுநாதர்கிட்ட வந்து, ஆண்டவரே நேரம் ஆயிருச்சு, வனாந்தரம் சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை, 200 பணத்துக்கு அப்ப வாங்கினாலும் முடியாது என்று கஷ்டங்களையே சொல்லி புலம்ப ஆரம்பித்து விட்ட நிலை. இதுதான் முடிவுன்னு வந்து நிற்கிறாங்க. வேற வழி இல்லை. ஆண்டவரே நீர் என்ன செய்ய போகுது? நல்லா கவனியில. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற அதே தவறுகளை சீசர்கள், இதுதான் நான் சொன்னேன், ஆண்டவர் 5 அப்பம் 2 மீனை வச்சு அற்புதம் செஞ்சார், அற்புதம் செய்தார்னு. அற்புதத்தை பார்க்காதீங்க, அந்த அற்புதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடத்தை பாருங்கள். அந்த அற்புதத்துக்குள்ள எனக்கு ஒளிஞ்சிருக்கிற உண்மை என்ன, என்னையே இந்த அற்புதம் காட்டுதே. என் அன்பான தெய்வ மக்களே, பிள்ளைகளுக்கு திருமணமாகல, குழந்தைகிட்டே உட்கார்ந்து இருக்கிறீங்க. விளைவு என்ன? விசுவாச வாழ்க்கையில மேல வர முடியலங்க. ஆண்டவருக்கு இது தெரியும், நேரம் ஆகிவிட்டது என்பது தெரியும், என் பிள்ளைக்கு சமயம் ஆகி கொண்டிருக்கிறது என்பது என் ஆண்டவருக்கு தெரியும். ஓடி வாங்க, ஆண்டவரே நீங்க காட்டுங்க. என் பிள்ளைக்கு வேலைக்கு நான் முயற்சி பண்ணுகிறேன், நான் போறேன், நான் பணம் கொடுக்கிறேன், எவனையும் பிடிக்கிறேன், எங்க எவ்வளவு பணம் பண்ணாலும் கொடுக்கிறேன். அதை விட்டுட்டு ஆண்டவரே என் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நீர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறீரே, அந்த திட்டத்துக்கு மாற்றாக நான் எதையாவது யோசிக்க கூடாது. வழிகாட்டுங்க ஆண்டவரே. இதுதானே கிறிஸ்தவம், இதுதானே கிறிஸ்தவம். இன்னைக்கு நம்ம பல ஆண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் செய்யறது என்ன? நம்ம காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று நாம் குழம்பிக் கொண்டிருக்கிறோம், சீசர்களை போல. அப்படி குழம்புவதின் விளைவு இயேசுநாதருக்கு
ஆலோசனை சொல்லுகின்றவர்களாக மாற்றி விடுகிறது. ஆனா அந்த இயேசுவானவர் யார் தெரியுமா? சர்வ வல்லமை படைத்தவர், சர்வ வல்லவர். அவரால் எதுவும் செய்ய முடியும், அதுவும் நமக்கு தெரியும். இந்த சீசர்களுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியுமே. எத்தனை அற்புதங்களை அவர்கள் பார்த்திருந்தார்கள். அவரால் எதுவும் செய்ய முடியும். இன்னொன்னு, அற்புதத்தை மட்டும் இல்ல, அவர் யாருங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர். எங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால போறோம் அப்படின்னு அவர் சாதாரணமானவர் இல்லை. அவருக்கு போய் நான் ஞானம் புகற்றேனேங்கிற உணர்வு அவங்களுக்கு வரலையே. காரணம் என்ன? இவர்களாக கூடி கூடி பேசினார். என் அன்பான தெய்வ மக்களே, இந்த முகவுரையோடு கூட இன்றைக்கு நான் நிறுத்த விரும்புகிறேன். இன்னும் உள்ளுக்குள்ள இன்னும் நிறைய உண்மைகள் இருக்கு. அந்த உண்மைகளுக்கு போறதுக்கு முன்னால இந்த முகவுரை கற்றுத்தருகிற பாடத்தை இந்த வாரம் நம்ம படிச்சு சரிப்படுத்துவோம். இன்னைக்கு முகவுரையில் தான் நான் இருக்கிறேன். இந்த முகவுரையே ஒரு பெரும் பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்ன பாடம்? என்னுடைய வாழ்வின் சூழலை பார்த்து பார்த்து நானே குழம்பிக் கொண்டிருக்க கூடாது. அப்படி குழம்பிக் கொண்டிருந்தால் என் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுகிறவளாக மாறிவிடுவேன். நான் நம்பி வந்திருக்கிற ஆண்டவர் சர்வ சக்தி படைத்தவர், சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்பதும் நமக்கு தெரியும். ஆனாலும் அவர்கிட்ட போய், ஆண்டவரே நேரம் ஆயிடுச்சு, வனாந்திரம் 200 பணத்துக்கு அப்பா வாங்கினாலும் போதாது என்று அவருக்கு ஞானம் சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அவலம்தான் நம் வாழ்க்கையில வந்து விடக்கூடும். ஐயா, உங்க வாழ்க்கை இன்னைக்கு இப்படி ஒரு பெரும் தேவையில இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்களேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட போய் எனக்கு இது வேணும், இது வேணும், இப்படி வேணும், இப்படி எல்லாம் இருக்குது, என் கையில ஒண்ணும் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்க. அவர்கிட்ட போய், ஆண்டவரே நம்ம என்ன செய்யணும்னு கேளுங்க. நான் என்ன செய்யணும், உத்தரவு கொடுங்கள் ஆண்டவரேன்னு மட்டும் கேளுங்க. இன்னும் அந்த சம்பவத்தை நீங்க உள்ள படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் அவங்க நிறைய பேசுறாங்க. ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் ஒரு பதில் கொடுக்கிறார். அந்த பதில் எல்லாம் நல்லா யோசித்து பார்ப்போம்னா, நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற அதே தவறுகள். உடனே சீசர்கள் அப்படித்தான் சொல்லி நினைச்சிடாதீங்க. சீசர்களை போலத்தான் இன்றைக்கு நம் வாழ்வு இருக்கிறது. போதனைய சும்மா அப்படியே போற போக்குல கேட்டு வச்சிருக்கிறோம். அது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவர்கிட்ட சார்ந்து வாங்க. உங்ககிட்ட இருக்கிற குறைந்ததை வைத்து உங்கள் வாழ்விலே நிறைவை கட்டளையிடுவார். இது மட்டுமல்ல, இது ஒரு பகுதி, இது முன்னுரை பகுதி. இனிமேல உள்ள இன்னும் நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. சம்பவத்துல படிப்பு ஆண்டவர் சித்தமானால் வருகிற வார்த்தை. இன்றைக்கு உங்கள் குறைவை பார்த்து அங்கலாய்க்காதீர்கள். உங்க குறைவையே சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலே குறைவைத்தான் சொல்லணும்னு இன்னைக்கு படிச்சு வச்சிருக்கிறீங்க. அவங்க சொல்லி வச்சிருக்கிறாங்க. சொல்லாதீங்க. அவருக்கு தெரியும், ஆண்டவரே இந்த தேவை இது உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே இவ்வளவு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை தான் செய்யணுங்கிறது இந்த முன்னுரை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். செய்ய முன் வருவீங்களா? முன் வருவீர்களானால் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க அழுதுகிட்டு இருக்கிற நிலையிலிருந்து நீங்க மாறுவீங்க. கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தை வைத்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில நிறைவை தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரும்போது நீங்கள் தைரியமாய், உற்சாகமாய், பலத்தோடு கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னோக்கி செல்வீர்கள். மற்றவர்களையும் முன்னோக்கி கூட்டிட்டு வருவீங்க. உங்க குடும்பம், உங்க வீடு ஒரு புலம்பிக்கிட்டே இருக்கிற இடமா இருக்காது. அது மகிழ்ச்சியும் நிறைவும் ஆனந்த கூத்துமாய் இருக்கிற அற்புதமான ஒரு இடமாய் மாறும். ஆண்டவர் அந்த கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் எழுந்து நின்று காணிக்கை பாடலாக 155ஆம் கிறிஸ்தவ கீர்த்தனை பாடுவோம். இந்த கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 2, 3, 6வது சரணங்களை பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 155, அதிலே 2, 3, 6வது சரணம், 5, 6 சரணங்கள் பாடுவோம். பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் வழியா, என் இயேசுவே வாரே,
துன்பங்கள் நீக்கி உன்னை தூக்கி அணைப்பேன் இந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கே நம்பியே நான் உன்னை சேர ஒட்டாமல் ஊன்றிய தரையாகும் உன்னந்தானி இங்கினல் உயிரடைந்தோகவே நான் பாவியாகவே வாரே பாவம் போக்கும் பலியா என் இயேசுவே வாரே பாவியாகவே வாரே. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் மிகுந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு தந்த இந்த ஆராதனைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நீர் எங்களுக்கு கொடுத்த உம்முடைய வேத சத்தியத்திற்காக நன்றி கர்த்தாவே. வாழ்க்கையிலே பல நேரங்களிலே குறைவுகள் வரும்போது அல்லது எங்களுக்கு முன்னால் ஒரு பெரும் தேவை இருக்கிறது என்று நாங்கள் பயந்து நடுங்கும் போது சீஷர்களைப் போலவே நாங்கள் எங்களுக்குள்ளாகவே குழம்பி தவித்து ஒரு முடிவுக்கு வந்து, ஆண்டவரே இப்படியெல்லாம் இருக்கிறது என்று உங்களுடைய சமூகத்திலே புலம்பிக் கொண்டிருக்கிறோம். அது தவறு என்று நீர் எங்களுக்கு இன்றைக்கு சுட்டி காட்டினீர். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பிரச்சனைகள் உமக்கு ஒன்றும் இல்லை சுவாமி. இதை நாங்கள் அறிவோம். எங்கள் கரத்தில் இருக்கிற குறைந்ததை வைத்து அற்புதம் செய்யக்கூடியவர் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனாலும் எங்கள் வாழ்க்கையை அப்படி வரும்போது எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே, தவறி விடுகிறோமே. இன்றைக்கு அந்த தவறை எங்களுக்கு சுட்டி காட்டினீரே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட வார்த்தைகள் மனித வார்த்தைகள் அல்ல, உம்முடைய வார்த்தைகள். நீர் எங்களுக்கு போதித்த போதனைகள். இதை நாங்கள் அசட்டையாய் விட்டு விடாமல் இந்த வார்த்தைகளை எங்கள் இருதயத்திற்குள் பதித்து இதை செயல்படுத்த உதவி செய்யும் சாமி. மனித ஞானத்திலே எங்களுடைய தேவைகள் எங்களை குழப்பும் போது ஆண்டவரே, நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிற நிலையை மட்டும் எங்களுக்கு தாரும். அற்புதம் செய்யக்கூடிய உமக்கு நாங்கள் கட்டளை போடுகிறவர்களா இல்லாமல், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் என்று கேட்கிற கிருபைகளுக்கு இந்த விதமாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள இன்றைக்கு கேட்ட வசனங்களின் அடிப்படையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் நீர் பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் விரும்புகின்ற அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து சில கிருபைதான். எங்கள் திருச்சி மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக உடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய சுகத்தை ஆண்டவர் பரத்தில் இருந்து நீர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக இந்த வேளையிலும் இந்த ஆராதனையிலே ஜெபிக்க கேட்ட ஜெபாவுடைய பாட்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கொரோனா இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் தனிமைப்படுத்தல் மையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். ஆண்டவர் அந்த தாயார் விரைவிலே சீக்கிரமாய் சுகம் பெற்று அந்த மையத்தில் இருந்து வரும்படியாக கிருபைதாரும். இந்த மையத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் தைரியத்தையும் பலத்தையும் தான். இன்னும் ஆண்டவரே, பலவிதமான சுகவீனமான நிலைகளிலே இருக்கிற எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாமே பலனையும் கிருபைகளையும் தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை தாரும், பலனை தாரும். சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். தேவைகளை சந்தியும் கர்த்தாவே. பலவிதமான வாழ்க்கை போராட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் என்ற கவலையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி நீர் தைரியப்படுத்தி கவலைகளையே உம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்காமல் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்களை வழிநடத்தும் என்று உம்மிடத்திலே தங்களை சரணாகதியாக ஆண்டவர் நீர் பலன் தர வேண்டும் என்றும் கிருபை தர வேண்டும் என்றும் அப்படி நீர் கொடுத்து ஒவ்வொருவரையும் தைரியமாய் நீர் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, எங்கள் அன்பானவர்கள், எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அது மட்டுமல்ல இந்த ஆராதனையிலே இணைந்து உம்மை ஆராதித்து உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மக்கள் யாவரையும் ஆண்டவரே உங்களுடைய கிருபையினாலே நீர் தொட்டு ஆசீர்வதித்து தேற்றி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அண்டை மாநிலமான கேரள மாநிலத்தில் இப்போது இருக்கிற
இந்த பிரச்சனைகளை உடைய கரத்திலே கொடுக்கிறோம். பல இடங்களிலே நிலச்சரிவு, உயிரிழப்புகள், கடும் மழை, இன்னும் கடுமையான மழை பெய்யும் என்ற எச்சரிப்பு, இவைகளுக்கு மத்தியிலே பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவர் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாகும். தண்ணீர் அழிக்கக்கூடிய பகுதிகள், மலைகள் உருண்டு வந்து அழிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு மாற்றிடங்களை ஆண்டவர் அவர்கள் கண்டுபிடித்து வெளியிலே வரும்படியாக நீர் உதவி செய்து பேராபத்துகளிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும். எங்களுடைய மாநிலத்திலும் நீலகிரி, தேனி போன்ற பகுதிகளிலே இந்த மழையின் பாதிப்பு இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பகுதிகளிலும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மழையின் பாதிப்பினாலே பயிர்கள் அழியாமல் நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அற்புதமாக நம்முடைய கரத்திலே ஏந்தி ஆண்டவர் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து விடுதலையாக்கி ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து நீர் வழிநடத்தி காக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். நிறைவு பாடலாக மங்கள கவிகளிலே 2ஆம் கவி பாடுவோம். கர்த்தர் தந்த ஈவுக்காக. கர்த்தர் தந்த ஈவுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவார் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவரால் ஏகதேவனீருதே ஆரவாரமாய் என்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் தரும் சமாதானத்தோடு அவர் தந்திருக்கிற வாழ்வு வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.